சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே தேர்தல் வேலைகள்ல மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணியில இருக்கு. திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, அதுக்குள்ள நிறைய கூட்டணி மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இல்ல எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க, கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. 100% ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது, எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்குது. கூட்டணிக்குள் எந்த சிக்கலையும் யாராலும் ஏற்படுத்த முடியல. அதுக்கான முயற்சி நடந்தாலும் கூட தொட்டு கூட பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இது 2021க்கு முன்னாடியிலேருந்து 2019 இந்த கூட்டணி ரொம்ப வலுவாக செயல்பட்டுட்டு வராங்க. வெற்றிகரமான கூட்டணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே வருது. இது வெறுமனே ஒரு சீட்டுக்காக, நோட்டுக்காக, தேர்தலுக்காக இருக்கிற கூட்டணி அல்ல. குறிப்பாக இது ஒரு கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணியில் அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள், அதாவது என்னென்னா விடுதலை சிறுத்தைகள், திராவிட இயக்கங்கள், திமுக போன்ற திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்டுகள் இந்த கூட்டணியில் இடம்பெறுறோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தோடு இணைஞ்சிருக்கோம். என்ன பொது நோக்கம்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு, வெறுப்பு அரசியல் செய்பவர்களுக்கு, சங்க பரிவாரங்களுக்கு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு இங்கே இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். சமூக நீதிக்கு எதிரானவர்கள், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள், இங்கே நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள், ஜாதி மத மோதலை உண்டு பண்ணி அதில் லாபம் பெற வேண்டும், அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உள்ளவர்கள் பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரம். அவர்களுக்கு இந்த மண்ணில், இந்த தமிழ் மண்ணில், பெரியார் மண்ணில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மண்ணில், சமூக நீதி மண் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மண்ணில் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதுதான் ரொம்ப ஒரு பொது நோக்கம். இந்த பொது நோக்கம் எல்லாருக்கும் இருக்கிறதுனாலையும், கொள்கை கூட்டணியாக இருக்கிறதுனாலையும் சிறு சிறு கோரிக்கைகள் எழும் பொழுது அவங்கவுங்க ஸ்டாண்டிலேருந்து அவங்கவுங்க பேசுவாங்க. விசிகா கூட நாங்கள் பல போராட்டங்களை அரசுக்கு எதிராக நடத்தியிருக்கோம், தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நடத்தியிருக்கோம், தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக நடத்தியிருக்கிறோம், அரசை எதிர்த்து கூட பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 2021 திமுக தலைமையிலான திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் அதிகமான போராட்டங்களை அரசுக்கு எதிராக, அரசுக்கு கோரிக்கை விடுத்து நடத்திய அதிகமான போராட்டம் விசிகா நடத்தினது தான். எதிர்கட்சின்னு சொல்கிற அதிமுக நடத்தினதில்லை, பிஜேபி நடத்தினது கிடையாது. அதே போல் கம்யூனிஸ்டுகள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்பவர்களாகவும், உறவுக்கு தோள் கொடுப்பவர்களாகவும் இருக்கிறோம். ரெண்டாவது, ஒரு புரிதலோடு பயணிக்கிறோம். ஒரு கோரிக்கையை, நம்ம கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், கோரிக்கை விடுத்தாக்க அவங்க ஏதாவது நெருடலாக நினச்சிப்பாங்க, தப்பாக எடுத்துப்பாங்க என்கிற அடிப்படையில், அரசு தவறு செய்தால் கூட, அரசில் ஆட்சியாளர்கள் அதில் சிறு சறுக்களை ஏதாவது அவங்க ஈடுபட்டால் கூட அதை நட்புத்தன்மையோடு, நட்பு சக்தியோடு சுட்டி காட்டுகிற, அல்லது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று போராடுகிற ஒரு கட்சிகளாக இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிற கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்தி ஏதோ முரண்பாடு இருக்குது, ஏதாவது ஒரு கோரிக்கை நம்ம எடுத்தோம்னா, இப்போ நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினோம், அது மாநில அரசுக்கு எதிராகவும் நடத்தினோம், ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் நடத்தினோம். பல கோரிக்கை சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் கொடியேற்ற முடியாத சூழல்லாம் இருந்திருக்கு, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம், இந்த போராட்டத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே திமுக கூட்டணிக்குள் உரசல் விட்டது, விசிகா அதிருப்தியில் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இப்போ சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடத்தினாக்கா உடனே கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க என்று சொல்லுகிறார்கள். இதை பயன்படுத்தி ஏதாவது இந்த கூட்டணியில் சிக்கல் உண்டாக்கிடலாமா, கலைச்சி விட்டுடலாமா, என்ன அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் புரிதலோடு முரண்படுகிறோம், புரிதலோடு இயங்குகிறோம், நட்போடு நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது, கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம். எங்களை, இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை
ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணி இந்த கூட்டணியை வந்து உடைச்சிடலாமா, ஒரு கல்லை உருவுனா சரசரன்னு இந்த கோபுரத்தை வந்து தள்ளி விட்டுலாம் அப்படின்னு பல முயற்சி பண்ணுறாங்க. பிஜேபி முயற்சி பண்ணுது, அதிமுக முயற்சி பண்ணுது, நேற்று வந்த விஜய் கூட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எதுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கல. அவர்கள் மோதி மோதி முட்டி முட்டி அவர்கள்தான் காயம்படுகிறார்களே தவிர எங்கள் கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பும் கிடையாது, சிதைவும் கிடையாது. உறுதியோடு இருக்கிறோம், வலிமையோடு இருக்கிறோம். 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். சார், நீங்க விசிக வந்து திமுகவோட கூட்டணியில இருந்து வெளியில வரணும் அப்படின்ற அந்த சில நோக்கங்களோட நீங்க சில கட்சிகளை வந்து சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிக வந்து நிறைய நேரங்கள்ல திமுக வந்து மென்மையாக கையாளுறாங்களோ, கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுனாலே மென்மையா கையாளுறாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சனாதானத்தை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றது வந்து தலித்துகளுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் திமுக வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றது இல்ல. பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் வந்து சனாதானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி திமுக வந்து அந்த ஒரு கேம்பெயினை வந்து கையில் எடுக்கிறாங்களே தவிர உண்மையாவே வந்து அவங்க எதிர்க்கிறாங்களான்னு கேட்டா அங்க ஒரு கேள்விக்குறி வருது அப்படின்ற சில கருத்துக்களை வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை கூட பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய போராட்டம் நீண்ட 100 நாட்களுக்கு மேலே எல்லாம் வந்து போராட்டம் இருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி தலித்துகளினுடைய பிரச்சனையில திமுக கொஞ்சம் அலட்சியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்வை பற்றி உங்க கருத்து என்ன? இல்லை, அப்படி வந்து சொல்ல முடியாது. இது இன்னைக்கு நேற்றுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இது தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இருக்குது, திமுகவில் இருக்கும் பொழுது இருக்குது. நாளைக்கு வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது வந்து துப்புரவு பணியாளர்கள் பொறுத்தளவுக்கு வெறும் தலித்துகள் மட்டும் தொழிலாளர்களாக இல்லை. அதில் வந்து இங்கே இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த போராட்டம் நடத்துறதுல தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. சிட்டியை பொறுத்தளவுக்கு சென்னை போன்ற பெரிய மாநகரங்களில் இப்படி வந்து அனைத்து சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. 90% அவங்க தானே சார் இருக்கிறதா அது உண்மைதான், அது உண்மைதான். எல்லாரும் இருக்காங்கன்ற, அதாவது நான் மறுக்கல. 80% மேலே தலித்துகள் தான் இருக்கிறாங்க. ரூரல் பகுதியில் மேக்சிமம் தலித்துகள் தான் இருக்கிறாங்க. 80ல் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் வந்து இந்த இப்போ போராட்டம் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கிற 23, 24 அந்த செக்டாரில் இருக்கிற அந்த எல்லாரும் அதில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல வர்றோம். ரெண்டாவது, அந்த போராட்டங்களில் வந்து நாங்கள் போராடுகிற மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை விடுக்கிறோம். முதலமைச்சர் வந்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்க வேண்டும், அவர்கள் நிரந்தரமான பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம். அதே சமயத்தில் ஒரு நீண்ட நோக்க பார்வையோடு ஒரு சமூக முன்னேற்றம் என்கிற அடிப்படையில் காலமாக இந்த மக்கள் இதே தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதை வந்து தடுக்கப்பட வேண்டும். ஆனால் சமூக நீதின்னு சொல்றது திமுக அரசு தானே? அது மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன சாத்தியமோ அதை வந்து நம்ம கேட்குறோம். அதை வந்து அவங்க இன்னைக்கு ஒரு மருத்துவ பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு என்கிற ஒரு நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் இது தொடர்ந்து இந்த சூழல் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. திமுகவை பொறுத்தளவுக்கு இங்கே சிக்கல்கள் இருக்கான்னா இருக்குதான், நான் அதெல்லாம் அலட்சியம் காட்டுறாங்க தான். அலட்சியம் என்பதை விட தீர்வு உடனடியாக காணப்படலை அல்லது வந்து இன்னும் காலதாமதம் எடுப்பது என்பதெல்லாம் இருக்கிற விஷயந்தான். ஆனால் அதுக்காக ஒரு கூட்டணி உடச்சிக்கிட்டு வரணும் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அது அவங்க கான்செப்டா, அவங்களுடைய கொள்கை கோட்பாடா என்றால் அது இல்லை. இங்கே சாதி ஒழிப்பு தான் திமுகவுடைய வந்து கோட்பாடும், இங்கே சமூக நீதி தான் திமுகவுடைய வந்து கொள்கையும் கூட. இங்கே வந்து அனைத்து மக்களுக்கும் சமத்துவமாக அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு, அடிப்படை. அந்த அடிப்படை வந்து இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயத்தில் இயங்குகிற பொழுது நடைமுறையில் சிக்கல்கள் வந்து இருக்குது. அதுக்கு நாம் சுட்டி காட்டுகிறோம், அதற்கு போராடுறோம். இப்போ நீங்கள் குறிப்பாக நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிறைய டிபேட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதிமுககாரவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. பிஜேபி சார்பாக ஊடகங்களில் கலந்துக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த சிறப்பு கூறு திட்டத்தை எஸ்சிக்களுக்குன்று ஒரு பட்ஜெட்டில் ஒரு 20% ஒதுக்கணும். நீங்கள் 1 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டிங்கன்னா அதில் 20,000 வந்து எஸ்சிக்களுக்குன்னு ஒதுக்கணும், எஸ்சி மேம்பாட்டுக்காக, ஷெட்யூல்டு காஸ்ட் மேம்பாடு, பட்டியலின மக்களோட மேம்பாட்டுக்காக. இதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இந்த திருப்பி அனுப்புறது இன்றைக்கி நேற்று அல்ல. திமுகவும் அதை செஞ்சுருக்காங்கன்னா இல்லை, மறுக்க முடியாது. இது எம்ஜிஆர் காலத்துலேயும் திருப்பி அனுப்பியிருக்காங்க, ஜெயலலிதா காலத்திலையும் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, கலைஞர் காலத்திலையும் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, இந்த சூழல்லையும் திருப்பி அனுப்புகிறாங்க. இதில்
ஆட்சியாளர் தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான உரிய ஒரு ஃபீட்பேக், உரிய ஃபீடு வந்து கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனாலும் கூட அது அவங்களுடைய பொறுப்பும் கடமையும் கூட. ஆனால் இன்னைக்கு விசிகா சட்டமன்றத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினால, விசிகா வலிமையான கூட்டணி கட்சியாக இருக்கிற காரணத்தினால, இன்னைக்கு அதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு இது வெளியிலே தெரியாது. அந்த அந்த தொகையை உரிய வகையில் மக்களுக்கு வந்து பயன்படுத்தணும், பட்டியலின மக்களுடைய உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும் என்பதற்காகவே ஒரு சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டு. அப்போ இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? அப்போ ஒத்துக்கிறாங்க. அப்போ அதே சமயத்தில் எங்களுக்கு இன்னும் குறைகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கேட்குறோம், இன்னும் அரசு இயற்ற மறுக்குது. அதில் குறை இருக்கா? அதில் எங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கா? இருக்குது. ஆனால் அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எங்களுடைய தொடர் கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு நீதிபதிகள் கொண்ட 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. அந்த ஒரு சூழலுக்கு ஒரு ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை எங்களால் உருவாக்க முடியுது. அப்போ திமுக இல்லைன்னா வேறு யாரும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அதனால் வந்து என்னென்னா, ஒரு நட்பு சக்தியோடு நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுவதும், இந்த பட்டியலின மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களும் உழைக்கும் மக்களுக்காகவும் நாங்கள் வந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்கிறோம். இப்போ மருத்துவத்துறையில் மருத்துவ கல்வியில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான், பாராளுமன்றம் உட்பட. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தான் மனு போட்டிருக்கிறோம். இப்படி நீங்கள் எல்லாருக்காகவும் போராடுற ஒரு இயக்கமாக இன்றைக்கு விசிகா இருக்குது. அதே சமயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஆனால் அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கிறதுனால அவங்களுக்காக முதன்மையாக களத்தில் நிற்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதை செவி கொடுத்து கேட்கிற ஒரு ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா திமுக இருக்கிறதுனால தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, இப்போ திமுக அலைன்ஸ் வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்த அந்த ஒரு தேர்தல் யுக்தியில வந்து திமுக இருக்கிறதாக செய்தி வருது. குறிப்பா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே வந்து பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 தலைவர்கள் மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ராமதாஸ் அவர்கள் தலைமையில இருந்து திமுக கூட்டணிக்கு வர்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில செய்தி வருது. அப்படி ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா விசிகா அந்த கூட்டணியில இடம் பெறுமா? ஏன்னா விசிகா வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு. இப்போ திமுக வந்து நாங்க விசிகாக்கு வந்து நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோம், ராமதாஸ் அவர்கள் வந்தாங்கன்னா நாங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவோம் திருமாவளவன் அவர்களை அப்படின்ற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு யூகமான வந்து கேள்வி. இது யூகமான கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் வந்து எங்கள்கிட்ட கிடையாது. ரெண்டாவது வந்து என்னென்னா, நீங்கள் அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்படி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்பீங்க. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் கேட்டாலும் கூட நாங்கள் வந்து அப்படி வந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற பதில் தான், அப்போ வரும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பதில் தான். வரும்போது பார்த்துக்கலாம்னாலுமே அப்போ நீங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே? இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ தலைமை உயர்நிலை குழு இவங்க எடுக்கிற முடிவு இன்னைக்கு வந்து பாமகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. அதில் ராமதாஸ் அவர்கள் வந்து டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. பாஜக இருக்கக்கூடாது, பாஜக எதிர்க்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அன்புமணி பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. திமுக எதிர்ப்பு மனநிலை என்பது ஒன்று, ரொம்ப முதன்மையானது பாஜக ஆதரவு மனநிலை. அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்குது. ஆகவே வந்து என்னென்னா, எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் 2014க்கு பிறகு இந்த பாமக இடம்பெறுகிற அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் 2002லேயே 2001 எங்கள் தலைவர் வந்து டிக்ளேர் பண்ணார், மதவாத கட்சியாக இருக்கிற பாஜக, சாதியவாத கட்சியாக இருக்கிற பாமக, இவங்க 2 பேரும் மக்களை பிளவுபடுத்தி மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் பிளவுபடுத்தி மோதலை உண்டு பண்ணி பகை உணர்ச்சியை தூண்டி அதில் அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த 2 கட்சி எங்கே இருந்தாலும் அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு எங்கள் தலைவர் வந்து சொன்னார். 2014க்கு பிறகு அது தீவிரமாக நாங்கள் முன்னெடுத்துட்டோம். அதே போல் 2014க்கு பிறகு எந்த பாஜக பாமக பங்கேற்கிற அவங்க 2 பேரும் வெவ்வேறு கூட்டணியில் இருந்தாலும் 2 கூட்டணிக்கும் நாங்கள் வந்து கதவை சாத்திடுறோம். நாங்கள் வந்து அது போகிறதில்ல. அப்போ அந்த நிலைப்பாடு தான் இப்பொழுதும் எங்களுக்கு. ஓகே,
அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாமக ராமதாஸ் தலைமையில் பாமக வந்தாலும் அது பாமக தான். டாக்டர் அன்புமணி தலைமையில் பாமக இருந்தாலும் அது பாமக தான். இந்த எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார், நீரடித்து நீர் விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கார். இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் 2 பேரும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. இவர் அப்பா, இவர் பையன். இவங்க 2 பேருக்குள்ளே என்றைக்கு வேணுமாலும் இணக்கம் வந்து உருவாகலாம். நேற்று கூட கோகாமணி சொல்லியிருக்காரு, இவங்க 2 பேரும் சேர்றதுனா நான் கூட கட்சியை விட்டு வெளில போகிறேன், என் பையனை கூட்டிகிட்டு நான் வெளில போகிறேன், நான் எம்எல்ஏ பதவி கூட நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கூட வந்து அது இன்னும் தீர்வனா தெளிவனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமான அந்த மோதல் வந்து நீடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த பொழுது இந்த நாட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அநீதியை இழைச்சிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பெரியார் மண்ணில் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் கண்டு இந்த மண்ணில் தலித்து அல்லாதோர் இயக்கம் கண்டவர் ராமதாஸ். தலித் எதிரியாக காட்டி பிராமணர் உள்ளிட்ட மற்ற சாதிகளை எல்லாம் ஓரணியில் வந்து திரட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு அதை சில இடங்களில் செயல்படுத்தியும் காட்டி தலித்து விரோத அரசியலை, பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதனால் பல வந்து இந்த மண்ணில் பல சிக்கல்கள் உருவாயிருக்கு. இளவரசன் போன்ற இளம் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. பல வீடுகள் வந்து இன்றைக்கி வந்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. பல பாதிப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து பையனோட வந்த பிரச்சனை ராமதாஸோடைய மைண்ட் செட்டெல்லாம் மாறிடுச்சா, அவர் வந்து பியூரிஃபை ஆகிட்டாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் கூட்டணி வைக்க மாட்டீங்க என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் என்னை பொறுத்தளவும் ராமதாஸை விடவும் அன்புமணி 100% அபாயமானவர், சமூக விரோத வந்து மனப்பான்மை கொண்டவர். அன்புமணி அவர்கள் மிக மோசமான தன்னோட தந்தையை என்ன பாடுபடுத்துகிறார். அவர் வந்து அவர் சொன்னது மாதிரி 96,000 கிராமங்களுக்கு போயிருக்குங்கிறாரு. கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் அவர் வந்து அரசியல் பண்ணியிருக்காரு. தன்னுடைய மகனுக்காகவே பல முடிவுகளை எடுத்திருக்கிறாரு. பல முடிவுகளை வந்து எடுத்து பல சிக்கல்களும் இங்கே உருவாகிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தந்தை அவர் என்ன செய்ய போகிறாரு? அவர் இருக்கும் வரை அவர் வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கிறதுல அன்புமணிக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அதை கூட வந்து பொறுக்க முடியாமல் 35 வயசுலே மந்திரி ஆகிறாரு. மந்திரி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்லேயே கேட்டாருன்னு ராமதாஸே சொல்கிறாரு, இந்த தலைவர் பதவி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொல்கிறார். அப்போ அவ்வளோ ஒரு அதிகார வெறி பிடித்த, தலைமை வெறி பிடித்த ஒரு நபராக இன்றைக்கி வந்து அன்புமணி இருக்கிறார். அன்புமணி தான் சொன்னார், கடந்த 2024 தேர்தலில் அவர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி சிதம்பரத்தில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் பாவம், உடைபட்டது பானை அல்ல, பாமக. இன்றைக்கு பாமக தான் உடைபட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய தந்தை என்றும் பாராமல் அவருக்கு வந்து இவ்வளவு மனவலியையும் இவ்வளவு வந்து அவர் கண்ணீர் சிந்துகிற வகையில் அவர் வந்து ஒரு கொடுமையும் வந்து ஒரு மகனாக இருந்து இழைக்கிறார். எந்த மகனுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பல்வேறு தவறான உத்திகளை கையில் எடுத்து பல்வேறு இங்கே அநீதிகள் இங்கே நடத்தப்பட்டதோ அந்த மகனால் இன்றைக்கு அநீதியை வந்து எதிர்கொண்டிருக்கிறார் ராமதாஸ். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் கட்சியில் ஆதரவு அதிகம்ன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவருக்கு அதுதான் இவங்க அதுதான் இவங்க ராமதாஸ் அவர்கள் வளர்த்திருக்கிற அரசியல். அன்புமணிக்கும் இந்த சமூகத்திற்கான போராட்டத்துக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? ராமதாஸ் சொல்லலாம், அதை மறுக்க முடியாது. இன்றைக்கி வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடந்ததை மறுக்க. அதில் பல சிக்கல்கள் சொல்கிறாங்க. CN ராமமூர்த்தி போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க, அது இருக்கட்டும். அதே சமயத்தில் களத்தில் இருந்தாரா இல்லையா டாக்டர் ராமதாஸ்? இருந்தார். அப்போ இந்த மக்களை வந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று இந்த மக்களை அணிதிரட்டியதில் ராமதாஸ் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அவர்களை வந்து ஒரு குடையின் கீழ் திரட்டியதில் அவருக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து அன்புமணியை தூக்கி பிடிக்குதுன்னா, அன்புமணி உண்மையிலேயே இந்த மண்ணில் வந்து களமாடினாரா, ராமதாஸ் களமாடினாரா? ராமதாஸ் தான் களமாடினார். ஏன் அன்புமணியை தூக்கி பிடிக்கிறாங்க? ராமதாஸுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் அவருக்கு செல்ஃபி எடுக்காது, இனிமேல் வந்து அன்புமணி தான் இளமையாக இருக்கிறாரு, இவர் இன்னும் ஒரு 40 வருஷம் அந்த மண்ணில் வந்து அரசியல் பண்ணுவார், இவர்கிட்ட போனால் தான் எதிர்காலம். ஆக சுயநல அரசியல். இதைத்தான் ராமதாஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்தாரா என்பதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு.
யார் தியாகம் செய்தார்களோ ராமதாஸ் அவர்கள் தியாகம் செய்ததாகவே இருக்கட்டும், ஆமாம், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த மண்ணுக்காக அவர் வந்து தியாகம் செஞ்சேன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு, இந்த வன்னியர்களுக்காக. ஆனால் வந்து அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் சுயநலத்தின் பக்கம் நிற்கிறாங்க. அப்போ இதை ராமதாஸை பார்த்து கற்றுக்கொண்டார்களா என்கிற கேள்வி தான் எழும். அப்போ அப்படி கற்றுக்கொண்டவர்கள் அவருக்கே பாடம் கற்பிக்கிறாங்க. இப்போ சுயநல அரசியலை, வெறுப்பு அரசியலை, லாப அரசியலை மட்டுமே மையப்படுத்தி தான் ராமதாஸ் அவர்கள் அரசியல் செய்தாரா? ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நடப்பது அப்படி. இவர்கிட்ட டாக்டர் ராமதாஸுக்கிட்ட யாரெல்லாம் அரசியல் கற்றுக்கிட்டாங்களோ அவருடைய வாரிசாக இருக்கிற, அரசியல் வாரிசாக டிக்ளேர் பண்ணப்பட்ட என்ன மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று 2016 எந்த அன்புமணி இங்கே முன்னிறுத்தப்பட்டாரோ, ராமதாஸால் முன்னிறுத்தப்பட்டாரோ, அந்த அன்புமணி தலைமை பதவிக்காக தந்தையை உதறி எறிந்து விட்டு செல்லுகிறார். அவரோடு ராமதாஸோடு பயணித்தவர்கள் மூத்த கோகாமணியை தவிர, அவரை போல 1-2 பேரை தவிர, பாமக அருள் எம்எல்ஏ அவங்கள தவிர பாக்கியெல்லாம் வந்து போய் அவர்கிட்ட நிற்கிறாங்க. பாமக பாலு, இந்த வடிவேல் ராவணன், இது போன்ற ஆட்கள்லாம். அப்போது அந்த மாதிரி நபர்கள், அன்புமணியோடு நிற்கிற நபர்கள் என்ன அரசியல் கற்றுக்கொண்டார்கள்? அதுதான் சுயநல அரசியல், அதுதான் லாப அரசியல், அதுதான் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இப்படி நீங்க சொல்லப்படக்கூடிய பாமக கூட கூட்டணி அப்படின்றத வரக்கூடிய அப்படி ஒரு சூழல் வந்தா அப்போதான் டிசைட் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. அதாவது நான் வந்து இந்த முடிவை சொல்ல முடியாது. ஓகே, எங்களுடைய தலைவரும் உயர்நிலை கூட்டமும் கூடி முடிவெடுத்து தான் அதுக்கான முடிவை அறிவிப்பாங்க. ஏன்னா ஒரு ஒன்றுபட்ட பாமக இருந்தால் நீங்கள் கேட்குறதுக்கு நான் உடனடியாக பதில் சொல்லிட முடியும். அப்படினாலுமே நீங்கள் எப்படி சார் அதை சொல்லிட முடியும்? ராமதாஸ் அவர்களை தானே நீங்கள் எதிர்த்து தானே அப்படி சொன்னீங்க. இருந்தாலுமே ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் இருக்க பெற மாட்டோன்றதானே பாமகன்றதுக்கே இப்போ வரையும் அதுதான் சூழல். இந்த இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, இப்படியெல்லாம் செய்திகள் வருகிறது அப்படின்னா அது குறித்து நாங்கள் வந்து உயர்நிலை கூட்டத்தில் எங்கள் தலைவரும் உயர்நிலை கூட்டமும் முடிவெடுத்து டிக்ளேர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது தான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பாஜக கட்சியிலிருந்து இப்போ தேர்தல் இன்சார்ஜாக வந்து தமிழ்நாடு தேர்தல் இன்சார்ஜாக வந்து பியூஷ் கோயலை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாத்தையும் வந்து கூட்டணிக்காக இழுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு பார்க்கப்படுறாரு. ஸோ இந்த முறையும் வந்து அப்படி இருக்கிறதுனால அதிமுக கூட்டணிக்கு அதிமுகவில் பல கூட்டணியை வந்து என்டிஏக்கு பல கூட்டணிகளை வந்து பல கூட்டணி கட்சிகளை வந்து கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி பாஜகவும் நிறைய ஸ்ட்ராட்டஜிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? பியூஷ் கோயலை பொறுத்தளவுக்கு 2021 பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் இங்கே வந்தவர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி அமைத்தவர் தான். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியானா அது இல்லை. அது வந்து தோல்வி தான் அடைஞ்சிது. ஸோ அதே சமயத்தில் ஒரு 4 எம்எல்ஏ பிஜேபி கிடைச்சாங்க, ஒரு 65-66 எம்எல்ஏ ஏடிஎம்கே கிடைச்சாங்க. ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் இப்போது இருக்கிற சூழல் வந்து பெரிய அளவில் மாறி இருக்கு. நீங்கள் டிடிவி தினகரன் ஏற்கனவே ஒரு பாஜக கூட கூட்டணியில் இருந்தவர். 2021 தனியாக தான் இருந்தார். இந்த 24 சொல்ல 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் பாஜக கூட இருந்தவர். இன்றைக்கி டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்க மாட்டோம், எடப்பாடியை மாற்றினா தான் நான் அந்த கூட்டணிக்குள்ளேயே வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தேமுதிக ஒரு முடிவை இன்னும் அறிவிக்கலை. அவங்க வந்து அதிமுகவால் ஏமாற்றப்பட்டதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எலெக்ஷன் 2024 தேர்தலில் நீங்கள் எங்கள் கூட இருங்க, உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு இல்லைன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மோசடியை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மனக்குறையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ பாமக பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பாஜகவோடு இருந்தவங்க இப்போ 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி, அன்புமணி தலைமையில் ஒரு அணி. இதில் வந்து ராமதாஸ் அவர்கள் பாஜகவே வேண்டாங்கிறாரு, திமுகக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு முயற்சி நடக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக பயணிக்கிறாரு. அவர் பிஜேபியோடு தான் பயணிப்பாரா இல்லையா என்பது இனிமே தான் தெரிய வரும். அப்போ அதுக்குள்ளேயே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு கூட்டினார். அந்த பொதுக்குழுவில் பாஜக அதிமுக 2 பேரும் தனித்தனியாக போட்டிட்டதுனால தான் 2024 தேர்தலில் நம்ம தோத்துட்டோம். 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா அப்போ 2024 தேர்தலில் வாங்கின ஓட்டை
மையப்படுத்தி ஒன்று சேர்ந்துருந்தோம்னா 41.33% நம்ம வந்து ஓட்டு கிடைச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு தவறான கணக்கு. காரணம் என்னென்னா, அப்போது அதிமுக கூட இருந்த தேமுதிக இப்போ இல்லை. அப்போது வந்து பிஜேபி கூட இருந்த பாமக இப்போ இல்லை. அப்போ பிஜேபி கூட இருந்த ஓபிஎஸ் இப்போ இல்லை. அப்போ பிஜேபி கூட இருந்த டிடிவி இப்போ இல்லை. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த ஓட்டு கணக்கு வந்துச்சு, இந்த ஓட் ஷேர் வந்துச்சு. இன்றைக்கி அவங்க எல்லாருமே விலகி நிற்கிறாங்க. இன்னும் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற கேள்வி வந்து இன்றைக்கி எழுந்திருக்கிறதுனால அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது, இந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி என்ன முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்காரு. அந்த முக்கியமான தீர்மானங்கள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான தீர்மானங்கள்னு என்னுடைய கருத்து. ஓகே. திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள் என்பதை விட சும்மா அரசியலுக்காக திமுகவை எதிர்த்து கண்டித்து சில தீர்மானங்கள் போட்டுட்டு, இந்த 2026 தேர்தலுக்காக அவர் போட்டிருக்கிற தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எதிரானது. என்ன பிஜேபிக்கு எதிரானதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணியின் தலைமை அப்படிங்கிறாரு. அப்போ பிஜேபி என்ன சொல்லுது? என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணின்னு சொன்னாலே யார் தலைமைன்னா பிஜேபி தலைமை. ஆனால் நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா சொன்னாரா? அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா எடப்பாடி நயனா நாகேந்திரன் முடிவெடுப்பாரா, அமித்ஷா முடிவெடுப்பாரா? எல்லாருக்கும் வெள்ளிடை மலை போல தெரிகிற உண்மை என்னென்னா, அமித்ஷா எடுக்கிற முடிவுக்கு நயனா நாகேந்திரன் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆக அமித்ஷா இன்னும் சொல்லலை. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி இங்கே நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, கூட்டணிக்குள் யார் யார் வர வேண்டும், யார் யார் இருக்க வேண்டும் என்பதை அதிமுக தான் முடிவு செய்யுங்கிறாரு. அப்போ இது யாருக்கு தீர்மானம்? பாஜகவுக்கு. ஏன் பாஜகவுக்கு தீர்மானம்? பிரிந்து போனவங்க யாரையும் சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் இவங்க பாஜக என்ன பண்ணுது? டிடிவி தினகரனை உள்ளே இழுக்க பார்க்குது, பேச்சுவார்த்தை நடத்துது. ஓபிஎஸ்ஸை உள்ளே இழுக்க பார்க்குது. ஓபிஎஸ் போய் இப்போ கூட ரீசெண்டாக போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அமித்ஷாவை. உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலாவை கூட வந்து பிஜேபி உள்ளே சேர்க்க பார்க்குறாங்க. இப்போ இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம், நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்பது யாருக்கு எதிரான தீர்மானம்? பிஜேபிக்கு எதிரான தீர்மானம், அமித்ஷாவுக்கு எதிரான தீர்மானம். ஆனால் இப்போ பாஜகவை வந்து பாஜக தான் சேர்க்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இவங்க எல்லாத்தையும் பிரித்ததையும் பாஜக தான் அப்படின்றதும் ஒரு பார்வையும், அப்படியும் ஒரு நெரேட்டிவும் இருக்குது. அது உண்மைதான். அப்போ பிரித்ததும் அவங்க தான் சேர்க்கவும் நினைக்கிறாங்கன்னா அதுவே ஒரு முரணாக இருக்கே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஒரு வலுவான தலைமை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது. அதிமுகவை அவங்க ஈஸியாக ஆஃப்டர் ஜெயலலிதா இவங்க கைப்பற்றிட்டாங்க. இவங்க கைப்பாவையாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. என்ன பயம்னா, தான் தலைமையாக இருக்கணும் அந்த கட்சிக்கு. இதில் சசிகலா விட்டாக்க நம்ம தலைமைக்கு ஆபத்து வந்துடும், தினகரனை உள்ள விட்டால் தலைமைக்கு ஆபத்து வந்துடும். ஆக தன்னுடைய தலைமைக்கு யாரெல்லாம் ஆபத்தாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளியேற்றுவது என்பது அவருடைய நோக்கம். இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கத்துக்கு உடன்பட்டு போய் அவங்கள கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் வந்து அரசியல் ஆதாயம் பெற்றுக்கிட்டு அவருடைய வந்து இந்த சேர்க்க மாட்டேங்கிறார அதுக்கு உடன்பட்டு போனாங்க. இப்போ திருப்பி இப்போ டிஎம்கேக்கு எதிர்கொள்ளணுன்னா இவங்கெல்லாம் வேணும். ஏன்னா 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் வந்து நிறைய இடத்துல வெற்றி தோல்விக்கு காரணமாக இருந்திருக்காரு. அவர் வாங்கின ஓட்டு காரணமாக இருந்திருக்கு. சசிகலாங்கிற ஒரு ஜெயலலிதா கூட பயணித்த ஒரு லீடர் இருக்கிறார். ஓபிஎஸ் வந்து அவர் நின்ன அந்த தொகுதி இப்போ நின்னார்ல தென்காசி இது ராமநாதபுரத்தில் செகண்ட் பிளேஸில் வந்திருக்காரு. அப்போ இந்த ஓட்டெல்லாம் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லை, கம்யூனலாகவும் பார்க்குறாங்க. இந்த அன்னார் வந்து வட மாவட்டத்தில் எந்த கம்யூனிட்டி, தென் மாவட்டத்தில் எந்த கம்யூனிட்டின்னு பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் வேணும்னு பிஜேபி நினைக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இவங்கெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆகவே தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தீர்மானத்தை போகிறார். மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்குன்றாங்க. இந்த தீர்மானம் எதுக்கு? அதிமுக ஆட்சி அமைச்சாவே எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணும். ஏன்னா பிஜேபி யாரை வேணுமாலும் சிஎம் கேண்டிடேட்டாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இப்போவே தீர்மானம் போடணும்னு தீர்மானம் போடுறாங்க. இது யாருக்கு எதிரானது? பிஜேபிக்கு எதிரானது. இப்போ இவ்வளவு முரண்பாடு இருக்கிற பொழுது பியூஷ் கோயலால்
முன்பு இருந்த இலகுவாக வந்து சூழல்களை கையாண்டு பிஜேபி பக்கம் அல்லது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வலுப்படுத்திடுவார் என்பதெல்லாம் இன்றைக்கி பெரிய சவாலான காரியம்தான். ஏதோ அவர் வந்து அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு, அமித்ஷாவுக்கு ரொம்ப நம்பிக்கை உரியவராக இருக்கார் பியூஷ் கோயல். ஆகவே அவரை வந்து அனுப்பியிருக்காங்க, அவர் சொல்கிறத நேரடியாக செய்யறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் கூட அவருடைய முயற்சி, அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதல் நடக்கும். அப்படி நடக்கிற பொழுது டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் அவங்க சேர்த்துக்கணும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரியாது. இப்போயே வந்து 80, 70, 60 சீட்டுக்கு வந்து பிஜேபி போய் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதிலேயே எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாக இருக்கிறாரு. ஆகவே எதிர்காலத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஒன்றாக இருக்குமா என்பதே கேள்விக்குறிதான். அது பியூஷ் கோயலால் காப்பாற்ற முடியுமா என்பதே கேள்விக்குறிதான். இது இன்னும் போக போக 2-3 மாதங்களில் அது வந்து வேறு டைமென்ஷனுக்கு போனாலும் போகும். இந்த கூட்டணி நீடிக்கிற சூழல் இருக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கும். பியூஷ் கோயலால் அதை கட்டுப்படுத்துகிற திறன் இருக்கிறதா என்பதை அப்போ தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி விரிவாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பேசுனீங்க. நன்றி. நன்றி.